வாரக்கணக்கில் சென்னை சாம்சங் ஆலையில் தொழிலாளர்களுடைய போராட்டம், தொழிலாளர்களை கைவிட்ட அதிமுக, இருட்டடிக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பின்னணி என்ன, இதையெல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொகுத்து பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் காண்டீவன். இது உங்கள் நியூ பாரத். சாம்சங் கம்பெனியில் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? சாம்சங் இந்திய நிறுவனத்திற்கு வரக்கூடிய மொத்த லாபத்தில் 1/3 லாபத்தை தரக்கூடியது தான் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் சுங்கா சத்தத்தில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த சாம்சங் கம்பெனி. இந்த ஆலையில் 2 வாரங்களாக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தற்போது வரை அதிகமாக தெரிந்திருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன் தெரியுமா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியான அதிமுக கூட இந்த விவகாரத்தில் தொழிலாளர்களுக்கு முதுகில் குத்தியிருக்காங்க. லண்டன்ல இருந்து செயல்படக்கூடிய பிபிசி தொலைக்காட்சின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அதோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்னை சாம்சங் ஆலையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் போராட்டம் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பிரபலமாக இருக்கக்கூடிய எந்த நாளிதழும் சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை பெரிய அளவில் அச்சிட்டு பொதுமக்களுக்கு தெரிவிக்காம இருக்காங்க. எங்கே பிரச்சனை நடந்தாலும் உடனே ஸ்பாட்டுக்கு போய் லைவ் கொடுக்கக்கூடிய அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் இந்த சென்னை பக்கத்தில் இந்த சுங்கா சக்கரத்தில் தொழிலாளர்கள் போராட்டம் இருக்காங்க, அந்த பக்கம் போகாமல் இருக்கிறாங்க. போராட்டம்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண போராட்டம் இல்லைங்க. அங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது, பேரணி நடக்குது, கைது நடக்குது, தடுப்பு நடக்குது, அதே நேரத்தில் சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தீவிரமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அமைதியா இருந்து இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் நியாயமானதாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நியாயமற்றதாக கூட இருக்கலாம். போராட்டம் நியாயம்னா தொழிலாளர்கள் பக்கம் நிக்கலாம், இல்ல போராட்டம் நியாயம் இல்லை அப்படின்னா சாம்சங் கம்பெனி பக்கமா நிக்கலாம். ஆனா இந்த ரெண்டுல எதையும் செய்யாம எதிர்கட்சிகள் தொடங்கி ஊடகங்கள் வரைக்கும் அமைதி காப்பதோட பின்னணி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சென்னைக்கு பக்கத்துல சுங்குவா சத்தத்தில் வந்து ஒரு 15 வருஷமா இயங்கிட்டு வர்றது தான் இந்த சாம்சங் கம்பெனி. இந்த சாம்சங் நிறுவனத்துடைய கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, அதே போல வந்து வீட்டு உபயோக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய வேலை தான் வந்து அங்க நடக்குது. இந்தியாவில் செயல்பட்டு வரக்கூடிய 3வது மிகப்பெரிய சாம்சங் ஆலை அப்படின்னா சென்னை பக்கத்துல இந்த சுங்குவா சத்திரத்தில் இந்த சாம்சங் கம்பெனி செயல்பட்டு வருது. இந்த ஆலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1700 நிரந்தர தொழிலாளர்கள் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5000 கான்ட்ராக்ட் லேபர், அதாவது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பணியாளர்களும் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சாம்சங் கம்பெனியில வந்து மொத்தமா ஒரு 6700 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து நிரந்தர எம்ப்ளாயிஸ் சொல்லுவாங்க ஒரு 1350 பேர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 9ஆம் தேதியிலிருந்து ஒரு போராட்டத்தை தொடங்கி இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1350 நிரந்தர பணியாளர்கள் வந்து வேலைக்கு போகாம பணியை புறக்கணிச்சுட்டு அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்ல ஒரு டென்ட் போட்டுட்டு அங்க உட்காந்து அமைதியான முறையில் வந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த சாம்சங் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்து தொழிற்சங்கத்தை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணது தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொழிற்சங்க பிரிவு இருக்கு இல்லையா, சிஐடி, அதோட சேர்ந்து என்ன பண்றாங்க, சாம்சங் சென்னை தொழிலாளர்கள் கடந்த ஜூன் மாசம் வந்து ஒரு தொழிற்சங்கத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த தொழிற்சங்கத்தை அமைக்க காரணமா இருந்த தொழிலாளர்களை உடனடியாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில வந்து சாம்சங் கம்பெனியும் ஈடுபட்டு இருக்கு. தொழிற்சங்கம் ஆரம்பிக்க முயற்சி பண்ணாங்க பாரு அந்த ஊழியர்கள், அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாம்சங் தொழிற்சாலைக்கு வந்து பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணியிட மாற்றப்பட்ட அந்த தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விடுப்புகளை கூட எடுக்க விடாம ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்காங்க இந்த சாம்சங் கம்பெனி. இதுக்கு மத்தியில ஜூன் மாசம் அமைக்கப்பட்ட அந்த தொழிற்சங்கத்துக்கும் சாம்சங் கம்பெனி இன்னும் ஒப்புதல் அளிக்காம வச்சிருக்காங்க. இதே போலதான் தமிழ்நாடு அரசும் அவங்களுடைய அந்த தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்காம கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம், அதே போல சாம்சங் நிறுவனத்துடைய தொழிலாளர் விரோத போக்கை கண்டிச்சு தான் வந்து கடந்த 9ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க சாம்சங் கம்பெனியோட நிரந்தர பணியாளர்கள். போராட்டத்தை சாம்சங் நிறுவனம் கண்டு கொள்ளாதது போல தமிழ்நாடு அரசும் கண்டு கொள்ளாம இருக்காங்க. இதனால தங்களுக்கு நீதி கேட்டு கடந்த திங்கட்கிழமை என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாம்சங் எம்ப்ளாய் அந்த போராட்டத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ் நோக்கி வந்து ஒரு பேரணியா புறப்படுறாங்க. ஆனா அவங்கள வந்து போலீசார் தடுத்து நிறுத்தி குண்டு கட்டாய் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி கூட பெரிய அளவில் எந்த ஊடகங்களும் வரல அப்படிங்கிறதா ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இதே போல கடந்த 18ஆம் தேதி சென்னை சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவா சென்னை வள்ளூர் கோட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிஐடி அமைப்பு வந்து போராட்டத்திற்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த போராட்டத்திற்கு வந்து காவல்துறை தரப்புல அனுமதி கொடுக்காம மறுப்பு தெரிவிச்சிடறாங்க. அந்த தடையும் மீறி போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக வந்தவங்களை என்ன பண்றாங்க, பாதி வழியிலே தடுத்து நிறுத்தி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தென்கொரிய நிறுவனத்தை சார்ந்த ஒரு தனியார் நிறுவனம்.
இருக்கும். ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் போராடி வரவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்த கொரியன் நிறுவனத்துக்கு ஆதரவாக வந்தும் தொழிலாளர்களுக்கு வந்து எதிராகவும் ஆளக்கூடிய திமுக அரசோட நிலைப்பாடு எடுத்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதோட பின்னணியில் வந்து முதலீடு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திமுக அரசோட மிக முக்கியமான கொள்கை முடிவு வெளிநாடு முதலீடுகள் தான். இதற்காகத்தான் தமிழகத்திலிருந்து முதலீட்டாளர்கள் மாநாடு, அடிக்கடி வெளிநாடு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிஸியா இருக்கிறாரு. பொதுவாகவே வெளிநாட்டு நிறுவனங்கள் எதுவா இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் தொழிற்சங்கங்களை விரும்புறதே கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டுனா, தொழிற்சங்கங்கள் இருந்தா 8 மணி நேரம் மட்டும்தான் பணி என்பதை மீற முடியாத ஒரு சூழ்நிலை நிறுவனங்களுக்கு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சென்னை சாம்சங் ஆலையில கூட பாத்தீங்கன்னா 9 மணி நேரம் வேலை வாங்குறதா சொல்லிட்டு ஒரு புகாரும் இருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு தான் தொழிற்சங்கங்கள் முன்னெடுப்பு வந்தது. தொழிற்சங்கங்கள் வலுவாக இருந்தா வெளிநாடு முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராது. எனவே தான் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுடைய தொழிற்சங்க முன்னெடுப்பை தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசு அங்கீகரிக்காம கிடப்புல போட்டிருக்கு. நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட ரீசெண்டா அமெரிக்கா போயிட்டு முதலீடுகளை திரட்டி வந்துள்ள நிலையில தான் சாம்சங் ஆலையில போராட்டங்கிற செய்தி தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆகிறத வந்து திமுக தரப்பை விரும்பவில்லைன்னு சொல்றாங்க. இதனால தான் திமுக அரசுடைய அன்பு கட்டளை ஏற்று ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிலாளருடைய போராட்டத்தை இருட்டடிப்பு செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு தொழிலாளர் போராட்டமும் சரி, உடனடியா தீவிரம் காட்டக்கூடிய கட்சிகளா இருக்கக்கூடிய அந்த பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட எந்த கட்சிகளுமே சாம்சங் தொழிலாளருடைய விவகாரத்துல அமைதியை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னு விசாரிச்சோம்னா, எப்போதும் போல அந்த கட்சிகளுக்கு சாம்சங் தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த நன்கொடையும் தேர்தல் நிதியும் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல பிரதான எதிர்கட்சியா அதிமுகவும் சாம்சங் தொழிலாளர்கள் விவகாரத்துல எந்த போராட்டத்தையும் கையில் எடுக்காம கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட இந்த தொழிலாளர் போராட்டத்தை வந்து எந்த விதத்திலையும் கண்டுக்கல அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. இந்த போராட்டத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சா, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் மூலமா எடப்பாடி கிட்ட வந்து இந்த சாம்சங் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் வந்து முடித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டீல் தான் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே தொழிலாளர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலை உறுதி, அவர்களுடைய போராட்டத்திற்கு அவருடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற கடமை அரசுக்கும் இருக்கு. சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது பெரிய வேதனை தான் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்போதும் போல் நான் உங்கள் காண்டீபன்.